காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாரதி பாடினது இருக்குல்ல, அது 1 இல்ல 2 இல்ல 8000 பாம்புகளை காப்பாத்தி இருக்கிறாங்க. நீங்க கைதட்டணும். இருளர்கள் அப்படின்றவங்க வந்து அவங்களோட குழத்தொழில்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க அதை விட்டுட்டாங்க. நான் வந்து உன்னை எனக்கு அடுத்ததாக தயார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு 90 வயதானவர் வந்து எனக்கு அதை சொல்லி கொடுத்தாரு. அவங்க கூடயே நான் இருந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன். அதுக்காக முழு முயற்சிக்கு எங்க வீட்டில் இருக்கவங்க மெயினாக ஒத்துழைச்சாங்க. ஃபீமேல யாரையும் காட்டுக்குள்ள காட்டுவாசி மாதிரி போன்னு விட மாட்டாங்க. Wildlife rescuer and conservationist Ms. வேதப்பிரியா கணேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நிஜமா சொல்றேங்க, இது நீங்க நகைச்சுவையெல்லாம் எடுத்துக்காதீங்க. டிவியில எத்தனையோ நாகினி காமிச்சு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்கதான் உண்மையான நாகினி. இல்லை, பிற உயிர்கள் மேல் அக்கறை கொண்டு அவைகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் என் வாழ்வின் நோக்கம்னு எடுத்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை வந்து கைதட்டி வாழ்த்துறதுல இந்த மேடை ரொம்ப மகிழ்ச்சியும் கௌரவம் அடையுது. இந்த தருணத்துல அவங்களுக்கு இந்த விருதினை வழங்குவதற்காக இந்தியன் விமென்ஸ் டீம் உடைய கபடி கோச் கவிதா செல்வராஜ் அவர்களையும், மெம்பர் செக்ரட்டரி ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தமிழ்நாடு சுதா ராமன் IFS இருவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எனக்கு வந்து படிப்பு இருக்கு அப்படிங்கிற பகட்டெல்லாம் இல்லாம இருளர் சமூகத்திடம் போய் அவங்களுடைய பாரம்பரியமாக பாம்புகளை கையாளுகிற முறையை கற்கிற அந்த ஆற்றல் இருக்குல்ல, அதுதான் உண்மையிலே நான் வனவிலங்கை பாதுகாக்கதான் வந்திருக்கேனே தவிர என்னைய நான் வெளிப்படுத்திக்க வரலைங்கிறதுக்கான சிறந்த உதாரணம். சொல்லுங்கம்மா. நம்ம வந்து மழைவாழ் மக்கள் அப்படின்றவங்கள வந்து காடுகளோட சேர்ந்து அவங்க இருந்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே சிட்டிக்குள்ளே அப்படின்னா, மனிதர்கள் வேற, மிருகங்கள் வேற அப்படின்னு நம்ம வந்து பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவங்களோடவே இருந்ததுனால தான் அவங்களோட மதிப்பு வந்து இன்னும் அதிகமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே இருக்கவங்க வந்து ஒரு சில பேர் பாகுபாடு பார்த்ததுனால இப்போ நிறைய பேர் வந்து அதோட அருமைகள் தெரியாமல் அவங்கள வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு உயிர் தான், எல்லா உயிரும் சமம் தான் அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட தான் கற்றுக்க முடியும் உண்மையாலே போய். இன்னொன்று, இப்போ வந்து மலைவாழ் மக்களோட இருளர்கள் அப்படின்றவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷன்றவங்க என்னாச்சு அப்படின்னா, படித்த பிறகு அவங்களோட குழத்தொழில்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க அதை விட்டுட்டாங்க. ஸோ அப்படி ஒருத்தர் தான் வந்து எனக்கு அப்புறம் இன்னொருத்தர் ஜெனரேஷன் இல்லை, நான் வந்து உன்னை எனக்கு அடுத்ததாக தயார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு 90 வயதானவர் வந்து எனக்கு அதை சொல்லி கொடுத்தாரு. எனக்கு அடுத்து யாரும் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு கூட தெரியல, எனக்கு அடுத்து நீ ஒரு உயிரை பாதுகாக்க கூட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு விஷயம். அவங்க கூடயே நான் இருந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன். அதுக்காக முழு முயற்சிக்கு எங்க வீட்டில் இருக்கவங்க மெயினாக ஒத்துழைச்சாங்க, என்னோட கம்ப்ளீட் ஃபேமிலி. பிகாஸ் ஃபீமேல யாரையும் காட்டுக்குள்ளே காட்டுவாசி மாதிரி போன்னு விட மாட்டாங்க. பட் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்தது சாத்தியமே இல்லை. ஸோ தேங்க்யூ வெரி மச். லைக் என்டையர் ஜாயிண்ட் ஃபேமிலியும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ப்ளஸ் என்னோட கிளப்லேருந்து வந்திருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். லைக் மெயினாக அனிமல்ஸ், லைக் அவங்க தான் என்டையர்லி வந்து என்ன இந்த அளவுக்கு கைண்டாக உருவாக்குனது. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு என்கிட்ட கைண்டாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து திருப்பியும் வந்து சுற்றி இருக்க எல்லாருக்கும் அந்த கைண்ட்னஸை கொடுக்கணும் அப்படின்றது. ஆஹா, அனிமல்ஸ்க்கு விஷ் பண்ண ஆளு நீங்க தாங்க உலகத்திலேயே. அதுதான் முதல்ல சொன்னோம். நிச்சயமா காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாரதி பாடினது இருக்குல்ல, அது 1 இல்ல 2 இல்ல 8000 பாம்புகளை காப்பாத்தி இருக்கிறாங்க. நீங்க கைதட்டணும்.
ஜெய்பீம் படத்தில் மணிகண்டன் சொல்லுவார், படித்த கம்னாட்டி நாக்கில் கொஞ்சம் வெஸ்தக்கட் தடை விட்டுனா அது என்ன சார் பாவம் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. அந்த பிற உயிர்கள் மேலே அன்பு செலுத்துறது, அவைகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறது, அவைகளும் நாமும் ஒன்றுன்னு நினைக்கிறது. இந்த உலகம் வெறுமனே மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது அல்ல, எல்லா உயிர்களுக்காகவும் படைக்கப்பட்டது தான் இந்த உலகம் என்றால், அதில் மனிதர்களுக்கு 6வது அறிவை கடவுள் கொடுத்தது அவைகளை பாதுகாப்பதற்காக என்பதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த இந்த அன்பு சகோதரிக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. நிஜமாவே இந்த உலகத்தில் எல்லாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லா உயிர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்குது. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த மேடையில் உங்களை கௌரவப்படுத்துனது. நீங்க சொல்லுங்க, ஒரு வனவிலங்கு அதிகாரி இந்த நிகழ்ச்சியில முன்வரிசையில் உட்கார்ந்து ரொம்ப ரசிச்சதுல நீங்க ஒரு நல்ல மனிதர். சுதாமா, உங்களுக்கு நன்றி. நீங்க சொல்லுங்க, உங்களை பார்க்குறப்ப எவ்வளவு மகிழ்ச்சி. நன்றி. ஐ திங்க் திஸ் இஸ் மை 8th year in the Raindrops Award. Oh wow. I have been in the front row as an awardee, award presenter and in different other capacities. இதுக்கே தனியா ஒரு விருது கொடுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கிறங்க. ரெயின்ட்ராப்ஸ் I think Raindrops சரி, Raindrops உடைய entire association அதில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் சரி, அவங்க சூஸ் பண்ற ஒவ்வொரு அவார்டையும் they become a family together. I think that is an invisible bond which we all share together, and this is one event நான் எப்பயுமே நோ சொல்லவே முடியாத ஒரு ஈவெண்ட்னா அது கண்டிப்பா வந்து ரெயின்ட்ராப்ஸோட விமென்ஸ் டே செலிப்ரேஷன் தான். ஸோ அந்த வேலை வந்து ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி டுடே. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்கே வந்து சொல்லணுன்ட்டு வந்து எய்ம் பண்ணுறது, வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் சம்திங் பிகாஸ் வி ஆல் ரியலைஸ் எல்லாரும் ஒரு ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ்டு சொசைட்டியில் இருந்து இருக்காங்கன்னா தே ஹேவ் சம் வாய்ஸ் இருக்கும், தே கேன் டாக். பட் ஆனால் வைல்ட் லைஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் செக்ஷன் ஆஃப் our earth which cannot talk for itself. அதால் கண்டிப்பாக பேசுகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஸ்டேஜும் வந்து இருக்காது. அதை ஷூட் பண்ணுறவங்களும் உள்ளார போய் ஷூட் பண்ணுறதுக்கும் வந்து வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு செக்ஷனை வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு வருஷமும் நானும் பார்க்குறேன். இட் குட் பி மீ கெட்டிங் அவார்ட் ஹியர் ஆர் இட் குட் பி வேதப்பிரியா கெட்டிங் அவார்ட் ஹியர். ரெயின்ட்ராப்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பர்டிகுலர் அவார்டி கண்டிப்பாக ரிலேட்டட் டு வைல்ட் லைஃப் சம்மந்தப்பட்டவங்களை வந்து எடுத்துகிட்டு வரதுங்கிறது இட்ஸ் சம்திங். ஆஸ் அ ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. Thanks to you, Anna ma'am, and to your entire team which is continuing that principle. And வேலை வந்து பார்க்க போனால் நான் வந்து இங்கே வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், மெம்பர் செக்ரட்டரி. மெனி பீப்புள் கம் அண்ட் ஆஸ்க் மீ, ஒரு IFS ஆஃபீஸர் இங்கே உட்காந்துருக்கீங்களே, பிளானிங் கமிஷனில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்ட்டு. இந்த மாதிரி பல விதமான கொஸ்டின்ஸ் ஐ கீப் கெட்டிங். பட் ஆனால் எனக்குன்னு வந்து நான் வந்து ஹாப்பியாக இது வரைக்கும் நான் வந்து 15 years நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், சர்வீஸில் இருக்கிறேன். அப்போ வந்து நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற விஷயம் நான் வந்து ஜூவில் ஒர்க் பண்ணது தான். அண்டலூர் ஜூவில் ஐ வாஸ் தேர் ஃபார் 4.5 years. சைக்ளோனுக்கு அப்புறமா நான் போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் 2020 கோவிட் பீரியடில் ஐ ஹேட் டு கம் அவுட் பிகாஸ் ஐ வாஸ் ஆன் ஃபேமிலி வே. அந்த 4 years வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே இருக்கிற ஒவ்வொரு விலங்கும் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி அங்கே இருக்கிற. பிகாஸ் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சின்ன புலிக்குட்டி இருக்கும், அம்மா வந்துட்டு அபேண்டன் பண்ணிடும், ஹார்ட்ல இருந்து வந்து 2 நாள் கழிச்சு அப்படியே கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அப்போ புலிக்குட்டிக்கு வந்து என்ன பால் வந்து யூ ஹாவ் டு கிவ், யூ டோன்ட் நோ. ஏதாவது ஃபார்முலா மில்க் இருக்கா, யூ டோன்ட் நோ. அது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த மாதிரி அதை வந்து சாப்பிடணும், எப்படி வந்து அதை வந்து பாதுகாக்கணுங்கிறது எனக்கு வந்து கிடைச்சிருக்கிற ஒரு tell. It was an excellent opportunity, what I would tell. And the way I think Vedapriya Madri, I have worked with several people, but ஆனா ஒரு வைல்ட் லைஃப் ரெஸ்கியூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஐ திங்க் யூ ஆர் பிளேயிங் அ ஃபினாமினல் ரோல் வேதப்பிரியா. யூ ஹாவ் டு, உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன வார்த்தை முக்கியம். இந்த ஒரு கேள்வியை வந்து ஐ ஆல்சோ ஃபேஸ். IFS ஆஃபீஸர்னா யாரு? விமென் வந்து ஃபாரஸ்ட்ல போயிட்டு வந்து ஒர்க் பண்ணலாமா? மென் மட்டும் தானே வந்து ஃபாரஸ்ட்ல போய் ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் மென் ஹேவ் த ஸ்ட்ரென்த் இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கும். காடுக்குள்ள போயிட்டு திடீர்னு ஒரு விலங்கு வந்துருச்சுன்னா தே ஹாவ் த கெப்பாசிட்டி டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த விலங்குன்ட்டு. எல்லாரும் எக்கச்சக்கமான பேர் வந்து சொன்ன விஷயம். என்னோட ஃபேமிலியிலேயே வந்து பல பேர், ஏன் நீ இந்த சர்வீஸ்க்கு போற, யூ கேன் ரைட் IASக்கு போகலாம், IPSக்கு போகலான்னாங்க. பட் ஸ்டில் அதர்லி ஃபீலிங்னு சொல்லுவாங்க தெரியுமா, எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் வந்து ஐ திங்க் தட் இஸ் சம்திங். வி ஆர் அட்டாச் டு த நேச்சர். நீங்கள் சென்னையில் இருங்க இல்லை எங்கனாலும் இருங்க, வி ஆர் அட்டாச் டு த நேச்சர். ஐ திங்க் விமென் ஹாவ் தட் ஸ்பிரிட்
by birth, by nature, every way. I think that's one reason which made me to continue in the forest service. I feel very happy to be in the forest service and to continue to work for the wildlife and for the forest. And I would also like to thank Raindrops for giving me every year an opportunity to be here and bringing such kind of women who continue to work for nature and for conservation. Let our tribe increase more and more. Thank you. Thank you so much, ma'am. ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி. இந்த மேடை ரொம்ப அழகான மனிதர்களை சந்திச்சிருக்கு.